அப்போது 6ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க 15-24 பிறந்திருக்கிறவங்க ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடியிலேருந்து பிறந்திருக்கிறவங்களதெல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடியவங்களதெல்லாம் பேர் இதில் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேட் ஆகலாம். நீங்கள் இந்த தேதியில் நம்ம பிறந்திருக்கோம், நாம் இன்னும் இதே மாதிரி சாதனைகள்லாம் செய்யலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ 6ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்கள பார்க்கலாம் வாங்க. 6ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்கள ரேமான் அவங்கள சொன்னேன்னா ஃபஸ்ட்டு நான். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள், ஹைதராபாத் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தெலங்கானா ஹைதராபாத். ஹைதராபாத்துடைய நிஜாம் இருந்தார். ஹைதராபாத்துடைய நிஜாம் வந்து பிறந்தது வந்து 1886. 1886 கிட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ஸோ குவீன் எலிசபெத்துக்கெல்லாம் அவர் டைமண்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த காலத்திலேயே. அந்த நிசாம் கிட்ட எவ்வளோ பணம் இருந்திருக்கோ அப்போ ஆலோசனை பண்ணுங்க. 6 நவம்பர் 1886. எல்லாருமே கிங் இருக்கலாம், நவாப் இருக்கலாம், பட் ரிச்னஸுக்கு இந்த 6ஆம் தேதி பிறந்திருக்கிறதுனால அது நடக்கும். அதனால 6 நவம்பர் 1886 பிறந்தவங்க மிர் உஸ்மான் அலி கான், ஹைதராபாத்துடைய நிசாம். அதுக்கடுத்தது இன்னும் பிரிட்டிஷில் நிறைய பேர் இருக்காங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் 6ஆம் தேதி பிறந்தவர். அப்புறமா 6ஆம் தேதி பிறந்தவர் ரொனால்ட் ரீகன், ஸோ முன்னாள் அமெரிக்கா அதிபராக இருந்தவர். அதுக்கடுத்தது கபில் தேவ் 6 ஜனவரி பிறந்தவர். 6 ஜனவரி தான் ஏஆர் ரஹ்மான் பிறந்தது. ஸோ கபில் தேவ் வந்து அருமையான கிரிக்கெட்டர். அவங்களுடைய போலிங் ஸ்டைலை பார்த்தாலே சொல்லிடலாம், ஸ்டைலு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது வேர்ல்டு கப், ப்ரொடென்ஷியல் கப்புன்னு நினைக்கிறேன், இப்போ வேர்ல்டு கப்பை ஃபஸ்ட்டு வின் பண்ணவர். அதுக்கடுத்தது ஜார்ஜ் புஷ், முன்னாள் அமெரிக்க அதிபர். அப்புறமா சுனில் தத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சஞ்சய் தத் இருக்கார் இல்லையா, இப்போ வில்லனாலாம் நடிச்சிட்டு இருக்காரு தமிழ் சினிமா எல்லாத்துலேயும். இப்போ முன்னாடி இஃப் ஐம் நாட் ராங் லியோ சினிமாவில் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஃபாதர் சுனில் தத், சஞ்சய் தத்துடைய ஃபாதர், அவரும் 6ஆம் தேதி பிறந்தவர். ரித்திக் ரோஷன் இந்தி நடிகர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஃபாதர் கூட ராகேஷ் ரோஷன் இருப்பார், 6ஆம் தேதி பிறந்தவர். வினோத் கண்ணா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிந்தி நடிகர், அவரும் 6ஆம் தேதி பிறந்தவர் தான். இன்னும் 15ஆம் தேதி பிறந்தவர், சிம்பிளாக இருந்தாலும் சரிதான், ரொம்ப அருமையான ஒரு கிங் மேக்கர்னு பேர் எடுத்தவர், காமராஜ். ஸோ அவரு கூட கர்ம வீரர். ஸோ 15ஆம் தேதி பிறந்தவர். மார்ட்டின் லூத்தர் கிங், அருமையான ஒரு ரெவல்யூஷனரி லீடர், 15ஆம் தேதி பிறந்திருக்கிறவர். ஏபிஜே அப்துல் கலாம் 15. பாருங்க, இவங்கெல்லாம் சிம்பிளிசிட்டியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பெரிய சாதனை செஞ்சிடறாங்க. காமராஜ் அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிள், நான் கரப்ட். 15ஆம் தேதி பிறந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம், நான் கரப்ட்.